என்னுடைய எதிர்காலம் என்ன ஆண்டவரே? என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன ஆண்டவரே? என்னுடைய தேவை என்ன ஆண்டவரே? நான் என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன்? எப்படி நான் இதை கடக்க போறேன்? எப்படி நான் இதை சரி பண்ண போறேன்? நான் எதனால இதை மீட்டுக் கொள்ளுவேன்? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், யெகோவா ஈரே. ஆமென். ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாரிடத்துல கேட்கிறான், அப்பா விறகு இருக்குது, இன்னும் நம்ம எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம், எல்லாம் இருக்குது. தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பொழுது இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்கும்போது இந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இதே வார்த்தையை நீங்க யாரோ ஒருத்தரிடத்துல கேட்டிருக்கலாம். உங்களுடைய கணவனார பார்த்து கேட்டுக்கலாம், இனி என்னங்க செய்யறது, இனி என்னங்க செய்யறது. இதே வார்த்தையை நீங்க கேட்கலாம். உங்க பிள்ளைய பார்த்து நீங்க கேட்கலாம், இனி என்ன செய்யறதுப்பா, இனி என்ன செய்யறது. யாரோ ஒருத்தர் உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான நபரிடத்துல இனி என்ன பண்றது, இனி என்ன செய்யறது, இனி என்ன செய்யறது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், இன்னைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நடக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் உறுதி செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டாரா, ஆண்டவர் பார்த்து கொண்டாரா. அதுல ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நீங்க ரொம்ப அழகாய் அதை வாசிக்க முடியும். ஈவன் 22ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் போது, 22ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் லாஸ்ட்ல இது, அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். என்னது கேட்கல, என்னது ஆட்டுக்குட்டி. அப்போ இந்த ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாரை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்பா பலி செலுத்துறதுக்கான கட்டை கொண்டு வந்துட்டீங்க, இந்த நெருப்பு கொண்டு வந்துட்டீங்க, ஆனா என்ன கொண்டு வரல, ஆட்டுக்குட்டி எங்கே? நீங்க அதற்கு ஒரு பதில் 22ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 22ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொப்புகள் சிக்கி கொண்டு இருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியாயிட்டான். ஆமென். பிள்ளை கேக்குது, ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேக்குது. பிள்ளை கேட்கறது ஆட்டுக்குட்டி, ஆனா ஆண்டவர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தது என்னன்னா ஆட்டுக்கடா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு சொல்லுகிறார், மகளே மகனே நீ கேட்கிறது, ஏசப்பா இதை பார்த்துக்குங்க, ஏசப்பா இந்த தேவையை பார்த்துக்குங்க ஏசப்பா, இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும் ஏசப்பா, இந்த காரியத்தை மட்டும் நீங்க செஞ்சா போதும்பா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுறாரு, நீ கேட்டதற்கும் நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ கேட்டதை மட்டுமல்ல, கேளாததை, அந்த பிரச்சனையை சரி செய்கிறவர் மட்டுமல்ல, இனி அந்த பிரச்சனை தொடராதபடி காத்துக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. அந்த தேவைகளை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, அந்த தேவைகளுக்கு மிச்சம் எடுக்கிற அளவிற்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது கர்த்தரே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த எதிரியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நமக்கு விரோதமாய் பேசின அந்த நபரை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. சிமேயை தூசிக்கும் போது தாவீது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவனை கர்த்தர் பார்த்துக்கட்டும்பா, அவனை கர்த்தர் பார்த்துக்கட்டும்பா, நீ எதுவும் பண்ணாத, நீ எதுவும் செய்யாத. ஆண்டவரும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு சொல்றாரு, நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நீங்க எந்த சண்டைக்கும் போகாதீங்க, நீங்க எந்த வாக்குவாதத்துக்கும் போகாதீங்க, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, நான் நம்புறேன் கர்த்தர் அதை நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்றது யார் தெரியுமா? நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்ற கர்த்தர் யார் தெரியுமா? அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. என் கணவனார் இப்படி இருக்கிறார் ஆண்டவரே,
இப்போ நீங்க வந்து இவரை வந்து யார்கிட்ட சொன்னா மாறுவாரு, இவங்க வந்து யார்கிட்ட சொன்னா மாறுவாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க ஆட்களை தேடி போகாதீங்க. அவங்க யாருக்கு பயப்படுவாங்களோ அவங்கள வச்சு மிரட்டலாம், அவங்கள வச்சு சொல்லலாம் அப்படின்னு போகாதீங்க. சிலர் வந்து சிலருடைய மிரட்டுதல் எல்லாம் கேட்க மாட்டாங்க. சிலருக்கு வந்து சிலர் புத்தி சொல்ல முடியாது, சிலருக்கு வந்து யாருமே புத்தி சொல்ல முடியாது. அந்த மாதிரி கேரக்டர்ல இருப்பாங்க. நீங்க யாரை வேணாலும் வச்சு பேசுங்க, எந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைங்க. வக்கீல் சொன்னாலும், கோர்ட்டினுடைய ஜட்ஜே சொன்னாலும் சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, மாற மாட்டாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர்னு இருக்கார்ல, கர்த்தர் இருக்கார்ல, அவர் சொன்னா கேட்டுதான் ஆகணும். அவர் கேட்க வைப்பார். எவரையும் அடிபணிய வைக்கிறதற்கு அவராலே முடியும். எந்த இருதயத்தை மாற்றுகிறதற்கும் அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர், அவருக்கு முன்பாக நடுங்காதவர்கள் இருக்க முடியாது, அவருக்கு முன்பாக கேட்க முடியாதவர்கள் இருக்க முடியாது. ஆமென். சவுல் என்பவன் எல்லா இடத்துலையும் போய் கூடுமான வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். வேதம் சொல்கிறது, முதல் இரத்த சாட்சியான அந்த மனுஷனை மரணம் வரைக்கும் கொண்டு போவதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். சவுலும் ஸ்தேவானை கொல்றதுக்கு சம்மதிச்சிருந்தான். எல்லாருக்கும் பயம். இப்ப அங்கெல்லாம் பிரச்சனையை முடிச்சுட்டு இப்ப அடுத்து தமஸ்குவுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டார். அவர் திரும்ப போய் இன்னொரு பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு கையில நல்ல பத்திரத்தை வாங்கி சைன் போட்டு ராஜாவிடத்துல போய் இந்த ஜனங்களை நான் அரெஸ்ட் பண்ண போறேன், அவங்கள 4-5 பேரை கொல்ல போறேன்னு சொன்ன உடனே கையில அந்த முத்திரை போடுகிற கடிதத்தோட கிளம்புறாரு. ஆனா வேதம் சொல்லுது, ஜனங்களெல்லாம் பதட்டப்படுறாங்க, சபைகளெல்லாம் பதட்டப்படுது. ஐயோ வரானே, வந்து என்ன பண்ண போறானோ, யார் பேசுவா, யார் அவனுக்கு எதிர்த்து நிற்பான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த சவுலை ஆண்டவர் வழியிலே கர்த்தர் சந்திக்கிறார். சந்திச்சு சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. உடனே அவன் சொல்றான், கர்த்தாவே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், நேர் தெரு என்கிற தெருவுக்கு போ, அங்க அனனியான்ற ஒரு தீர்க்கதரிசி இருப்பான், நீ என்ன செய்யணும்னு அவன் உனக்கு சொல்லுவான். இப்போ அனனியாவிடத்துல ஏசப்பா சொல்றாரு, நான் ஒருத்தனை அனுப்புறேன், அவர் நான் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட புறஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு விலையேற பெற்ற பாத்திரம். அனனியா யாரோ அப்படின்னு நினைச்சு இங்க வந்து பார்த்தா சவுல். ஆண்டவரே இவனா, இவன் தான் பத்திரத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானே அத்தனை பேரை அடிக்கிறதுக்கும். நீ அன்னைக்கு பார்த்த சவுல், இன்னைக்கு பார்க்கறது பவுல். நீ போய் பாருன்னு ஆண்டவர் அனுப்பி வச்சிருப்பார். ஒரே ஒரு சந்திப்பு, ஒரே ஒரு சந்திப்பு அந்த மனுஷனை தலைகீழா மாற்றி இந்த தேசத்திற்கே ஒரு வெற்றியை கொண்டு கொடுக்க முடியுமானால் நான் நம்புறேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ என்னிடத்துல கொடு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கையில தர்ற ஆண்டவர், உங்க கையில தர்ற ஆண்டவர். சில நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப லேட்டா தான் செய்வாரு, பொறுமையா தான் செய்வாரு. கர்த்தருடைய யுத்தம் எப்பவுமே அவசரமா இருக்காது, கர்த்தருடைய யுத்தம் எப்பவுமே துரிதமா டக்குன்னு இருக்காது. ஆண்டவர் சில நேரத்தில் வெயிட் பண்ணி யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் நிறைய நேரத்தில் 10 வாதைகளை அனுப்பி ரொம்ப நாள் தாண்டி யுத்தம் பண்ணுவார். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா, அவர் யுத்தம் பண்ணினா அந்த எதிரி திரும்ப நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் தலை வச்சு கூட படுக்க முடியாத அளவிற்கு, மறுபடியும் அந்த பிரச்சனை திரும்பி வர முடியாத அளவிற்கு எனக்காக யுத்தம் பண்ணுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஏசப்பா பேசிட்டே இருக்கிறாரு. ரம்தானா மரஹத்தலரமா, நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. இந்த ப்ராப்ளத்தை நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. நீங்க பாத்துக்குங்கப்பா, நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. உங்க கையில தரோப்பா, உங்க கையில தரோம். ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல ஞானம் இருந்துச்சு, ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய அறிவு இருந்துச்சு. தன்னுடைய பிள்ளை வாஞ்சையா கேக்குது, அப்பா தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை நம்ம எங்க தேடுவோம், எங்க வாங்குவோம், எங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம், யார் கொடுப்பா, எங்க இருந்து எடுக்கிறது? அப்படியே தகப்பனார் ஒண்ணு சொல்லுகிறார், கர்த்தர். உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். உங்க கணவனாரை பார்த்து நீங்க சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். மனைவியை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். இனி எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த தேவை வந்தாலும் நீங்க கலங்க கூடாது. உங்களுடைய என்னுடைய வீட்டில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு சத்தம், கர்த்தர், கர்த்தர். நான் சொல்றேன், அந்த வியாதியை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், பார்த்துக்கொள்ள, உங்களுடைய நிலைமையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இது உங்களுக்கான வார்த்தை தான், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். இந்த சம்பவத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா ஆண்டவர் வந்து பார்த்து கொள்ளுவார் என்று இந்த ஆபிரகாம் வந்து விசுவாசிக்கிறார். கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் வந்து பார்த்துக்கிட்டாரா அப்படின்னா அதுல தேடி பார்க்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு 3 காரியத்தை அவர் பார்த்துக்கிட்டார்.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம், எடுத்துக்கொள்ளலாம். 22ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொப்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆமென். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆமென் சொல்லுங்கள். நான் இதற்கு என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் எதை பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னா, இந்த ஆபிரகாமுக்கு இருக்கிற சிச்சுவேஷன் என்ன தெரியுமா அப்படின்னா, தன்னுடைய ஒரு பெரிய கீழ்ப்படிதல். தன்னுடைய மகனா ஆண்டவர் மோரியா மலையில போய் கர்த்தர் பலி செலுத்து அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உடனே இவர் தன்னுடைய வேலைக்காரரோட கிளம்பி போய் வேலைக்காரங்களை கீழே விட்டுட்டு மலைக்கு போய் கட்டையெல்லாம் அடுக்கிட்டு தன்னுடைய பையனுடைய கையை கால்களை கட்டி அவனை மேல படுக்க வச்சு இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய கத்தியை எடுத்து ஓங்குறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பயப்படுறவனு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ கத்திய பிள்ளை ஆண்டான் மேல் போடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. இப்போ பிள்ளைய பலிபீடத்துல இருந்து ஆபிரகாம் இறக்கிட்டாரு, கட்டுகளை எல்லாம் அவுத்து விட்டாரு. ஆனா அந்த பலிபீடம் எப்படி இருக்குன்னா வெறுமையா இருக்குது. அந்த பலிபீடத்தை வெறுமையா விட்டுட்டு வர்றதுக்கு ஆபிரகாமுக்கு பிரியம் இல்லை. எப்படி வெறுமையா விட்டுட்டு வர்றது அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப என்ன வேதம் சொல்லுது, இப்ப அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி இல்லைன்னா ஒரு ஆட்டுக்கடா தேவை. ஆனா இப்ப நிக்கிறது, காட்டுல நிக்கிறது யாரு? இவங்க 2 பேர் தான் நிக்கிறாங்க, வேற யாருமே இல்ல. இனி திரும்ப போய் இந்த பலிபீடத்துல போய் ஒரு ஆட்டுக்கடாவை பிடிச்சிட்டு வா அப்படின்னு தன்னுடைய பையனை அனுப்ப முடியாது. இவங்க 2 பேரும் கிளம்பி அவ்வளோ கிட்டத்தட்ட 3 நாட்கள் பிரயாண தூரம், 3 days தாண்டி தான் அவங்க வீட்டுல இருந்து ஆண்டவர் பலி செலுத்தின இடம் 3 நாள் பிரயாணம் தாண்டி தான் அந்த மலையே பார்க்கறாங்க. அவ்வளவு தூரமான இடம். திரும்பி போய் வீட்டில் போய் இன்னொரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வரவும் முடியாது. இப்போ வேதம் சொல்லுகிறது, இப்போ அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. இன்னைக்கு அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. இந்த தேவைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, சுத்தி எங்கேயுமே வழி இல்லை. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த மோரியா மலையிலே அவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது புதரிலே தன் கொப்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். மலையில யாரு கொண்டு வந்ததுன்னு தெரியல, மலையில யாரு ஆடு மேய்ச்சதுன்னு தெரியல, எப்படி அந்த ஆட்டை மட்டும் விட்டுட்டு போனாங்கன்னு கூட தெரியல. ஆனா வேதம் சொல்கிறது, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன அந்த தேவனாகிய கர்த்தர் இம்மீடியட்டா அந்த நேரத்தில் என்ன தேவையோ அந்த தேவைக்கான ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க தேவையை சந்திக்கிறது ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அது வெளிப்படும். நீங்க கண்ணு திறக்கும் போது அது வெளிப்படும். நீங்க பிளான் பண்ணிட்டு போன அந்த காரியம் உங்களை கைவிடும் போது கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். இந்த தேவனுடைய மனுஷன் திட்டம் போட்டு இன்னைக்கு என்னமோ ஈசாக்க பலி கொடுக்க போறோம்னு பிளான் பண்ணிட்டு போனா அவனுடைய திட்டம் அங்க வாய்க்கல. அவன் சொன்னது, அவன் நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனா வெறுமையா வர்றதுக்கு மனசு இல்ல. ஆனா கர்த்தர் தன்னுடைய திட்டம் பலிக்கலைனாலும் தனக்காக அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன் பாஸ்டர்? இந்த மாதத்தினுடைய தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் கடந்து போகிற இந்த சிச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்போ இருக்குது, நான் இந்த சூழ்நிலையில நான் இருக்கிறேன், இந்த மந்த்துக்குள்ள அதை செய்யணும், இந்த இயருக்குள்ள நான் அதை செய்யணும், இப்போ எனக்கு தேவை. அந்த அப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இம்மீடியட்டா எனக்கு இப்ப என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை ஆச்சரியமாய் சந்திப்பார். இதை நீங்க நம்புங்க, இதை நீங்க விசுவாசிங்க, இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தேவையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள நீங்க சாட்சி சொல்லுவீங்க, இப்போ அட் பிரசன்ட் இந்த சூழ்நிலையில நான் கடக்க கூடாத இந்த இடத்துல இப்போ எனக்கு ஒரு உதவி தேவை இருக்கிறது. அந்த உதவியை என் தேவன் சந்திப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இம்மீடியட்டா இப்போ உனக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவை, இல்ல உனக்கு ஒரு ஆட்டுக்குடி தேவை, நான் உனக்கு ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் அந்த தேவையை கிருபையாய் கர்த்தர் சந்தித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே காடைகளை கேட்டார்கள். அப்போ அவங்களுக்கு அந்த காடைகளை அத்தனை பேருக்கு சாப்பிட கொடுக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஆண்டவர் காடையை கொடுத்தார். இந்த
அந்த பக்கம் 1 மைல் தூரம் நடந்தா ஃபுல்லா காடை, இந்த பக்கம் 1 மைல் தூரம் நடந்தா இங்கேயும் காடை. அப்படியே பறக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு முழத்துல அப்படியே மேல பறக்குது. கர்த்தர் காடைகளை வரவழைத்தவர், மன்னாவால் உணவளித்தவர். அன்னைக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை கிருபையாய் தந்தார். நான் நம்புகிறேன் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் திருமண தேவைகள் சந்திக்கப்படும், அந்த வீட்டு தேவைகள் சந்திக்கப்படும், உங்களில் இருக்கிற பண நெருக்கங்கள் மாறும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் கர்த்தர் செய்ய போறேன், கர்த்தர் செய்ய போறேன். நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை தான் சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. யாரெல்லாம் மனசார சொல்றீங்களோ அவங்களுக்கு நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை கர்த்தர் நடத்தி வைக்கிறதுக்கு வல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். காடைகளை வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தவரே. ஹalleluya. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். எப்ப பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொன்னா அட் பிரசன்ட், இப்ப நடக்கிற, இப்ப சந்திக்கிற, இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை சரி பண்ணுவதற்கு என் தேவனுக்கு பெரிய காரியம் இல்லை, பெரிய காரியம் இல்லை. அவர் இன்றைக்கு தேவன். சொல்லுங்க, அவர் இன்றைக்கு தேவன், அவர் இன்னைக்குள்ள தேவன். அவர் இன்னைக்கு என்ன கிழமை? இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தேவன். கர்த்தர் இன்னைக்கு தேவன். இந்த 5th டேக்கு அவர் தேவன், 5th டேக்கு அவர் தேவன், 5th டேக்கு அவர் தேவன். இப்போ எது இருந்தாலும் இல்லைன்னாலும் இப்போ இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படும். இப்போ உங்களுக்கு ஒரு பலன் வரும். கர்த்தர் இப்போ அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை தியானித்து இருக்கும்போது நெக்ஸ்ட் அதே சம்பவத்துல வந்து ஆண்டவர் வந்து யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆண்டவர் என்ன பார்த்து கொள்றாரு நம்ம வாசிக்கும் போது வேதத்தில் 22ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம், ஆதியாகமம் 22:20 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளை பெற்றாள். அடுத்த வசனம், அவர்கள் யார் என்றால் முதற் பேரான ஊத், அவன் தம்பியாகிய பூஸ், ஆபிரகாமுக்கு தகப்பனாகிய கெமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாம், பெத்துவேல் என்பவர்கள். அடுத்து பாருங்க, பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. இந்த ரெபேக்காள் அப்படின்றது யாரு? ஹலோ, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஈசாக்க அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் வந்து பலி செலுத்துகிறதற்காக கொண்டு போறாரு. கொண்டு போகும்போது இந்த பிள்ளை கேக்குது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொன்ன உடனே அங்கேயே ஈசாக்கு பலியிடாம கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டளை இருக்கிறாரு. அப்பா ஆண்டவர் அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாரு. இப்போ அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திட்டு கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கிட்டு வந்த உடனே குழந்தை பிறந்திருக்கிற செய்தியை ஒருத்தர் கொண்டு வர அப்படியே எடுத்துட்டு வராங்க. இப்போ பொதுவாக நம்ம வேதத்துல வாசிக்கும் போது யாராவது ஒருத்தர் இந்த குழந்தை பிறந்த செய்தியை வேதத்துல சொல்லும் போது என்ன சொல்லும் தெரியுமா? அவன் அவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், அவ்வளவுதான், அதோட நிறுத்திக்கும். அதுவும் பொதுவாக வந்து இந்த பெண் பிள்ளைகளுடைய பெயர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த வரிசையா அப்படியெல்லாம் சொல்லப்படுறது இல்லை. இத்தனை பேரை பெற்றாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல ஒருத்தர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க 20வது மறுபடியும் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளை பெற்றாள். அவர்கள் யார் என்றால் முதற் பேரான ஊத், அவன் தம்பியாகிய பூஸ், ஆபிரகாமுக்கு தகப்பனாகிய கெமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இல்தா, பெத்துவேல் என்பவர். இத பாருங்க, இதோட நிறுத்தி இருக்கணும். ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு கமா போட்டுக்கு பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த உடனே ஸ்டார்ட் பண்றான். ஸ்பெசிபிக்கா தனியா இம்பார்ட்டன்ட் பண்ணி அதை பர்சனலா கொண்டு வராங்க பாருங்க. பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். இப்போ ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 14 வயசு, 14 இயர்ஸ் இருக்கும். இந்த 14 வயசுல அவங்க அப்பா பலி செலுத்தணும்னு சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு எதுவுமே எதுக்காம அப்படியே இவங்க பலி செலுத்துறதுக்கு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்போ உனக்கு முன்பாக ஆட்டுக்குட்டி உனக்கு தேவை, அந்த தேவையை மட்டும் நான் சந்திக்கல. நான் உடனே நீ பலி செலுத்தி முடிச்சிட்டு வந்த உடனே இன்னொரு காரியத்தை சொல்றாரு. உன் பிள்ளைக்கு திருமணம் பண்றதற்கு ரெபேக்காள்ன்ற ஒரு பொண்ணை இப்போ நீ பலி செலுத்திட்டு கீழே வரும்போதே அங்க பிறக்க பண்ணிட்டேன். உங்களுடைய ஃபியூச்சர்னுடைய தேவை, எதிர்கால தேவை, நாளைக்குரிய தேவை, அடுத்த மாசத்துக்குரிய தேவை, 10 வருஷம் தாண்டி நீங்கள் செய்ய போகிற அந்த தேவை, 20 வருஷம் தாண்டி செய்ய போகிற அந்த கமிட்மெண்ட் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாத கைகளை தட்டி ஆமோதிக்கிறவர்கள் முழு வெள்ளத்தோடு
முழு வெள்ளத்தோடு. ஆமே. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயப்பட்டு நீங்க வரலாம். நான் என்ன பண்ணுவேன், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் படிச்சு முடிச்சுட்டு எப்படி, என் பிள்ளைக்கு வயசு வந்ததுக்கு அப்புறம் எப்படி, என் பிள்ளை 10 வருஷம் தாண்டி எப்படி, அடுத்த வருஷம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒண்ணு வரப்போகுது, நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் இயர் நான் என்ன பண்ண போறேன், அடுத்த படிப்புக்கு என்ன பண்ண போறேன். உங்க மனசுக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு அடுத்து நடக்க போகிறத நினைச்சு கலக்கமா இருக்கலாம், பயமா இருக்கலாம். பசங்க நான் என்ன பண்ண போறேனே தெரியல, என்ன இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சுட்டேன், இன்னைக்கு எப்படியோ தாங்கிட்டேன், இந்த வேலை இருக்கு சமாளிச்சுட்டேன், இந்த சூழ்நிலை இருக்கு சமாளிச்சுட்டேன், ஆனா அடுத்த வருஷம், அடுத்த 5 வருஷம் தாண்டி நான் எப்படி சமாளிக்க போறேன், நான் எப்படி இதை தாண்டி போறேன், எனக்கு ஒன்றும் தெரியல. எதிர்கால பயத்திலே யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் மூழ்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒன்று நான் நடத்தினப்பா, இன்னைக்கு உன் தேவன் நான், இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கொடுத்தது கர்த்தர், இன்னைக்கு உங்களுக்கு துணிமணி கொடுத்தது கர்த்தர், இன்னைக்கு உங்களை பிள்ளைகளை படிக்க வச்சது கர்த்தர், இன்னைக்கு அந்த மாத்திரை செலவுக்கு பணம் கொடுத்தது கர்த்தர், இந்த நாளில் உங்களை நடத்தின கர்த்தர். அந்த தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, இனியும் இதுவரையிலும் உன்னை நடத்தினேன், இனிமேலும் உன்னை நடத்துவேன் நடத்துவேன், முதிர் வயதிலே வரைக்கும் உன்னை நடத்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன் கைவிடாதிருப்பேன் கைவிடாதிருப்பேன். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இவனுக்கு ரெபேக்காள்னா யாருன்னு சொல்லுங்களேன், தெரியவே தெரியாது. இப்போ 14 வயசுல ஈசாக்கு பக்கத்துல ஆபிரகாமுக்கு முன்னாடி நின்றுக்கும் போது இவனுக்கு ஏற்கனவே அப்பா மேல பயங்கரமான கோபம். ஆனா அங்க ஒருத்தர் வந்தவர் இந்த பேரை மட்டும், அப்ப ஆண்டவர் எவ்வளவு பிளானிங் பாருங்க, எவ்வளவு திட்டம் பாருங்க. இவன் கேட்கல, இவனுக்கு தெரியாது இந்த பிள்ளையத்தான் நம்ம கல்யாணம் பண்ண போறோம்னு ஈசாக்கு ஏதாவது தெரியுமா? பிறந்த அன்னைக்கு இந்த ரெபேக்காளை தான் கல்யாணம் பண்ண போறோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனா அவனுக்கு தெரியாமலே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. நீ இந்த காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே உன் ஃபியூச்சரை நான் எழுதிட்டேன். வாலிப தம்பி தங்கச்சி, சில காரியத்துக்கு 14 வயசுல எப்படிங்க அப்பா கையில கட்டும்போது அமைதியா நிக்க முடியும்? 14 வயசுல அப்பா இந்த கட்டைகளுக்கு மேல ஏறி படுன்னு சொல்லும் போது எப்படிங்க கீழ்ப்படிய முடியும்? கீழ்ப்படிய முடியாது. 14 இயர்ஸ் கிட்டத்தட்ட டீன்ஸுடைய ஸ்டார்டிங். டீன்ஸுடைய ஸ்டார்டிங்ல எல்லா கோபம் இருக்கும், எல்லா எரிச்சலும் இருக்கும், யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வயசு, எல்லாத்துக்குமே எதிர்த்து நிற்கிற ஒரு வயசு 14 இயர்ஸ். ஆனா 14 வயசுல அவங்க அப்பா கையை கட்டுறாரு. எதை சொல்லி கட்டுறாருன்னா கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கட்டுறாரு, ஏசப்பாவை பற்றி சொல்லி கட்டுறாரு. எவ்வளவு கோபம் வரும். என்ன உங்களுக்கு ஆண்டவருக்கு அறிவே இல்லையா? உங்க ஆண்டவருக்கு இதை வேற ஒன்றும் சொல்ல முடியாதா? என்ன போய் பலி கொடுக்க பாக்குறீங்க? கத்தியை தூக்கிட்டு வந்துட்டீங்க. அந்த பிள்ளைய அந்த அதுக்கு மேல படுக்க வச்சு கத்தியை ஓங்கும் போது எப்படி இருந்திருக்கும்? ஆனா இந்த ஈசாக்கு என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிஞ்சான். வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு ஒரு அன்பாய் ஒரு வார்த்தையை சொல்றேன், நீ கீழ்ப்படுகிற அன்னைக்கு உன் எதிர்காலத்தை கர்த்தர் எழுதுவாரு. ஆனா உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் எழுதுறது உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒப்பு கொடுக்கிற அன்னைக்கு கர்த்தர் எழுதுவாரு, நீங்க கமிட் பண்ற அன்னைக்கு எழுதுவாரு. இன்னைக்கு தாங்க ஈசாக்கு கமிட் பண்ணா, ஆனா அவனுக்கே தெரியாம, அதுவும் இந்த ரெபேக்காளை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இத்தனைக்கு ரெபேக்காளை லவ் பண்ணல, ரெபேக்காளை இதுக்கு முன்னாடி பார்க்கவும் இல்லை, ரெபேக்காளை பொண்ணு பார்க்கறது கூட போகலைங்க. யாரை அனுப்பினார் அவங்க அப்பா? நீ எல்லாம் போவேனா, நீ உட்காரு, உனக்கு என்ன பொண்ணு வேணும்னு யாரு அனுப்பிவிடுவா? அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த பாரு, நீ போகும்போது பொண்ணோட தான் வர்ற, வரும்போது உனக்கு ஒரே ரூல்ஸ், என் பையன் இருக்கிறதே ஒரே பையன், இந்த பையனுக்கு நீ பொண்ணோட தான் வர, போயிட்டு வா, வரும்போது பொண்ணோட வா. எப்படி இருக்கும் இவனுக்கு? மனசுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவரே, அது கருப்பா இருக்கா, ஒல்லியா இருக்கா, குண்டா இருக்கா, சிவப்பா இருக்குதா, இல்ல அது வாயாடியா, என்னென்னமோ யோசிக்க தோணும். அதுவும் நீங்க போய் கேட்குறீங்களே, நானா போய் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அது நல்லா இருக்கான்னு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல, வேலைக்காரனை அனுப்பி பொண்ணை எடுத்துட்டு வானா, இந்த தனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அப்பா சொல்லும் போது கூட அதை கூட எடுத்து பேசுற அளவுக்கு ஈசாக்கு இல்லை. அமைதியா அவர் பாட்டு ஜெபம் பண்ண போயிட்டாரு. சரி, ஓகே, ஆண்டவருக்கு சித்தமானது வரும். பார்த்தா ஜெபம் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. ரெபேக்காள் ஒட்டகத்துல வராங்க. ஒட்டகத்துல வந்த உடனே இந்த அம்மா பாருங்க எவ்வளவு ஷார்ப்னு, அவரை பார்த்த உடனே இவர் தான் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிச்சு. யாருமே தெரியாது. அவரை பார்த்த உடனே ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி, அவர் தானே ஆளு, அவர் தானே, ஆமாப்பா, எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்க? வந்த உடனே இந்த 2 பேரும் ஃபர்ஸ்ட் சந்திக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்து, இதான்ப்பா நான் அந்த கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த கூட்டிட்டு வந்தேன். வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு ஸ்ட்ரெயிட்டா எங்க கூட்டிட்டு போனார் அப்படின்னு சொன்னா, சாராயினுடைய கூடாரத்துக்கு. ஏன்னா அவங்க அம்மா அப்பா மேல என்னமோ ஒரு பெரிய வெறுப்பு வந்துச்சு, ஒரு டிஸ்டன்ஸ் வந்துச்சு. அவங்க அம்மா தான் ரொம்ப அவரை தட்டி கொடுத்து, அம்மா இந்த பையனுக்காக தானே ஆகார்கிட்ட சண்டை போட்டாங்க,
இந்த பையனுக்காக தானே ஆகாரம் துரத்திட்டாங்க. என் பையனை வந்து இவன் வந்து ஏளனமா பேசுறான், துரத்துங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அதனால அம்மா செத்து இப்ப இல்ல, இறந்து போயிட்டாங்க. ஆனா அம்மாவுடைய கூடாரத்துக்குள்ள அழைச்சு போனதுக்கு அப்புறம் இந்த ஈசாக்குக்கு ஒரு ஆதரவு வருது. என்ன ஆதரவுனா, அம்மாவை மறந்த எல்லா ஃபீல், அம்மா கிட்ட இருக்கிற அத்தனையும் யார்கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல நான் சொல்றேன், நிறைய மனைவிகள் நீங்க யாரா மாறணும்னா உங்க கணவனா இருக்க அம்மாவா மாறணும். இந்த உலகத்திலே ஒரு ஆண் மகனுக்கு மோஸ்ட்லி ஒரு 90% ஆண் மக்களுக்கு மிஸ் பண்ண முடியாத ஒரு இடம் எங்க அப்படின்னா அம்மா தான். அம்மாவுடைய சாப்பாடு, அம்மாவுடைய கேரு, அம்மா. ஆனா கல்யாணமான ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய கணவனாருக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா தாயா இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்ன கேட்குறீங்களோ, இந்த 100 நாளில் நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார், பதில் தருவார். இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஆண்டவர் நமக்காகவே பேசுகிற வார்த்தை. தாயா மாறுங்க, நீங்க தாயா மாறுங்க. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அட் பிரசன்ட் இப்ப என்ன நடக்குதோ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப பார்த்துக்கிறவர் மட்டும் இல்ல, உன்னுடைய எதிர்காலத்தையும், ஹல்லேலூயா, எதிர்காலத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். கையை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. என் எதிர்காலம் யாவையும் அவர் பார்த்து கொள்ளுவார், என் எதிர்காலம் யாவையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க சொல்லுங்க, என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார். பிரதர் பார்த்துக்குவாரு. பாஸ்டர், யாருடைய கையில நான் கொடுக்கப்படுறேன்னு தெரியல, எந்த பிள்ளை என்ன பார்க்க போறான்னு தெரியல, எந்த பையன் என்ன பார்க்க போறான்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுமோ, நான் எப்படி இருப்பேனோ, வியாதியா படுத்துருவேனோ, என்னென்னமோ. யாரோ ஒருத்தர் சொன்ன சாபமான வார்த்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கலாம். புழுத்து சாவேன்னு சொன்னாங்க பாஸ்டர். அதெல்லாம் மனசுல நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. எதிர்காலத்தில் உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு என்ன திட்டுனாங்க பாஸ்டர். உனக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காதுன்னு என்ன பார்த்து திட்டுனாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது என் எதிர்காலத்தில் என்னை யார் பார்ப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஆனா ஏசப்பா 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 இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு கணவன் இருக்கும்போது, மனைவி இருக்கும்போது, பிள்ளைகள் இருக்கும்போது எப்படி ஏசப்பா உங்களை பார்த்துக்கிறாரோ பார்த்துக்கிறாரோ, கர்த்தர் சொல்லுகிறார், முதிர் வயதில் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னுடைய ஃபியூச்சர் எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னாரென்று அறிவார். நான் விசுவாசிக்கும் தேவன், பாடுவோம், இன்னாரென்று அறிவேன். சொல்லுங்க எல்லாரும், கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். சொல்லுவோம், நான் விசுவாசிக்கும் தேவன் என்னாரென்று அறிவேன். சொல்லிக்கொண்டே, நான் விசுவாசிக்கும் தேவன் என்னாரென்று அறிவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் அவரே. பாடும், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும், செய்து முடிக்கும் தேவன் அவரே, செய்து முடிக்கும் தேவன். கைகளை மேல தட்டி, நான் விசுவாசிக்கும் தேவன். சொல்லுவோம், ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் தேவன் என்னாரென்று அறிவேன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலம் எனது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலம் எனது தேவன். சதகாலம் எனது தேவன், சதகாலம் எனது தேவன். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னாரென்று அறிவேன். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னாரென்று. கைகளை மேல தட்டி, கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன்,
பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கைகளை தட்டி முழு இருதயத்தோடு நன்றியப்பா, நன்றியப்பா. என் எதிர்காலம் யாவையும் அவர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலம் யாருடைய கரத்தில் இருக்குது சொல்லுங்க? அவர் எப்படி வேணாலும் அவரால் மாற்ற முடியும், எப்படி வேணாலும் மாற்ற முடியும். பலவீனமான சரீரத்தை பலனடைய அவரால் பண்ண முடியும். வறுமையில் இருக்கிற உங்களை கர்த்தர் செழிப்பா மாற்ற முடியும். ஒதுங்கி ஓரமா நிக்கிற உங்களை பயன்படுத்துறதுக்கு முடியும். என் ஃபியூச்சர் யார் கையில? சத்தமா பயப்படாதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ரொம்ப பயப்படலாம். இன்னைக்கு ஓகே, நான் இருக்கிற வரைக்கும் ஓகே பாஸ்டர், நான் இருக்கிற வரைக்கும் ஓகே. நான் செத்துட்டா, நான் விழுந்துட்டா, என் பிள்ளையினுடைய நிலைமை என்ன, என் குடும்பத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு தாயார் எனக்கு பலன் இருக்குது, பரவாயில்ல பாஸ்டர். ஏன் நான் பலவீனம் ஆயிட்டேன்னா இன்னைக்கு நான் கத்திட்டே இருக்கிறேன், இன்னைக்கு கத்துவேன், நாளைக்கு இன்னொருத்தர் வந்துட்டாருன்னா இந்த நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ற கலக்கம் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்குள்ள இருந்துட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க பொருத்தனை எடுங்க, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு இரவு முழுக்க ஜெபம் பண்ணுங்க. என் எதிர்காலத்தை யார் பார்த்துக்க வேண்டாம், சத்தமா சொல்லுங்க. உடஞ்சு போயிருக்கலாம், என்ன யார் பாச கல்யாணம் பண்ணுவா, என் வீட்டில் எப்படி ஒரு திருமணம் நடக்குமா, எனக்கு ஒரு எதிர்காலம் வருமா, எனக்கு என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ்டர், பயமா இருக்குது. ஆனா ஈசாக்கினுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட், அடுத்த 20 வருஷம் தாண்டி அவன் செய்ய போகிறத அன்னைக்கு ஆண்டவர் நிறுவனம் பண்ணுவாரானா? உங்களுக்கு எனக்கு ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டார்? ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த பலிபீடத்தில் நிற்கிற நான் அடிக்கடி நினைப்பேன், ஃபியூச்சரே இல்லாதவன் நான் தான். எதிர்காலம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்கு முன்னாடி நின்றுட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா எங்க போனாலும் 10th சர்டிஃபிகேட் கேட்பாங்க. எங்க போனாலும் எங்க பாஸ்டர் என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டது ஒண்ணு மட்டும்தான், எப்படியாவது 10th மட்டும் நீ பாஸ் பண்ணிடுறா, உன்னை எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் நான் ஜாயின் பண்ணி விட்டுருவேன், சேர்த்து விடுவேன், எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவேன். அதுக்காக தான் எங்க பாஸ்டர் எவ்வளோ முயற்சி எடுத்தார். டுட்டோரில் கொண்டு போய் பணத்தை கட்டி சேர்த்து விட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் இவனை எப்படியாவது 10th பாஸ் பண்ண வைங்கன்னு தான் சொன்னார். ஆனா என்னமோ தெரியல, நமக்கு அது ஏறவே இல்லை மண்டையில். அவர் பாஸ் சொல்லி எதுவுமே செய்யாம இருந்ததில்லை. பாஸ் சொன்னார்னா எவ்வளவு வேணாலும் ட்ரை பண்ணுவேன், அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவர்கிட்ட வந்து நிற்பேன். ஆனா அவர் சொல்லி செய்ய முடியாத ஒண்ணு என்னன்னா இந்த 10th பாஸ் பண்ணவே முடியல. நான் அவருக்கே விட்டு போயிடுச்சு மனசு. சரி பரவாயில்ல விடு, உன் தலையெழுத்து என்ன பண்ண முடியும், சரி வா அப்படின்னு தான் என்னை ப்ரெஸ்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டார். ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ல அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் கேட்டு அவர் உடனே கேட்கிறாரு, அவனுக்கு எழுத படிக்க தெரியுமான்னு தான் கேட்டார். ஏன்னா ப்ரெஸ்லேயே வந்து எழுதுறதுக்கு படிக்க, தமிழ் எல்லாம் எழுதுவான் படிப்பான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவருடைய கேராஃபில் தான் கொண்டு போய் நான் வந்து ப்ரெஸ்ல ஜாயின் பண்ணேன். அப்போ ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னாடி நிற்கிறது எங்க அப்பா ஒரு பெரிய படித்தவரோ, எங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரரோ இல்லை, நான் ரொம்ப படித்தவனோ டேலண்ட் உள்ளவனோ இல்லை. என் எதிர்காலத்தை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மரண இருள், எனக்குள்ள ஒரு வருத்தம். என் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டால் உடனே பயம் வந்துடும். தெரியலப்பா, என் ஃபியூச்சர் எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியல, நான் உயிரோட இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல, நான் எப்படி வாழ்வேன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் எதிர்காலத்தை என்னுடைய ஃபியூச்சரை அவர் கையில வச்சிருந்தாரு, அவர் எழுதினாரு, அவர் சொன்னார் நான் பார்த்துக் கொள்ளுவேன். அந்த தேவனைத்தான் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன், அந்த தேவனை நான் இன்னைக்கு வைராக்கியமா பிரசங்கம் பண்றேன், அந்த தேவனை நான் விசுவாசத்தோடு பிரசங்கம் பண்ணிக்கிறேன். தம்பி தங்கச்சி அம்மா இல்ல, கர்த்தர் இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா நேரடியா சொல்கிறார், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்க பிள்ளையினுடைய ஃபியூச்சர், உங்களுடைய ஃபியூச்சர் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரை விட உயர்ந்த இடத்துல ஆச்சரியப்படுற அளவிற்கு, பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் வைப்பார்னு நம்புறவங்க கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு. 10 வருஷம் தாண்டி நான் எப்படி இருப்பேன்னு தானே கேட்டீங்க. கர்த்தருடைய வருகை தாமதிச்சா 10 வருஷம் தாண்டி நீங்க எட்டாத உயரத்துல கர்த்தர் உங்களை வச்சிருப்பாரு. இயேசுவே 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 இயேசுவே. சோர்வான நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே, நோயுற்ற நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே, இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி இனி நான் எல்லாம்
பார்த்து கொள்வே. இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி, இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வே. கையை உயர்த்தி, எனக்கு எல்லாமே நீங்க தான்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்பா. சொல்லுங்க எல்லாரும், எனக்கு எல்லாம் நீங்க தான்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்பா. எளிமையான என்னை உம் பிள்ளையாய் தெரிந்தி, எளிமையான உம் பிள்ளையாய் நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் நீரே கற்று தந்தி. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் நீரே கற்று தந்தி. இப்ப கைகளை மேல உயர்த்தி, எனக்கு எல்லாமே சத்தமா சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு எல்லாமே எனக்கு எல்லாமே நீங்க தான்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்பா. என் பிள்ளைக்கு எதிர்காலம் நீங்க தான் ஆண்டவரே, என் மகளுக்கு எதிர்காலம் நீங்க தான் ஆண்டவரே. 14 வயசுல ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பிக்ஸ் பண்ணிட்டேன். உன் ஃபியூச்சரை நான் எழுதுறேன்னு சொல்லி எழுதுற உங்களால இன்னைக்கு தலையெழுத்தை எழுத முடியும்ல? இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 5th டே என் தாய் யாரை குறிச்சு கவலைப்படுறாரோ, என் பிரதர் யாரை குறிச்சு கவலைப்படுறாங்களோ அவங்க எதிர்காலத்தை எழுதிருங்க ஆண்டவரே, எழுதிருங்க ஆண்டவரே. சத்தமா ஜெபம் பண்ணிடே. வாலிப தம்பிங்க ஜெபம் பண்ணுங்க, தங்கச்சிங்க ஜெபம் பண்ணுங்க. என் காலங்கள் உன் கரத்திலே சொல்லுங்க, என் காலங்கள் உங்க கரத்திலே இருக்கு. முழு பலத்தோட சொல்லுங்க, என் காலங்கள் உங்க கரத்துல இருக்குது, என் காலங்கள் உங்க கரத்துல இருக்குது. அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு பாஸ்டர். என்ன பண்ணுவான், என்ன செய்வான், என்ன பண்ணுவான், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஆவியானவர் மட்டும் இந்த இடத்துல அசைவாடி எதிர்காலத்தை ஸ்ட்ராங் பண்ணுகிறவர், நிலைநாட்டுகிறவர். சத்தமா ஜெபம் பண்ணிட்டே சொல்லுங்க, சொல்லுங்க ஜெபம் பண்ணிட்டே. அந்த அபிஷேகத்தை விட்டுறாதீங்க, அந்த மகிமையை விட்டுறாதீங்க. தகப்பன்மார் ஜெபம் பண்ணுங்க, தகப்பன்மார் ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க, தாய் ஜெபம் பண்ணுங்க, அப்பான்னு கூப்பிடு ஜெபம் பண்ணுங்க. சத்தமா ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அவருடைய வார்த்தை பொய்யா போகாது. அவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஜெபம் பண்ணும்போது அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும். ஆம் என்றும் ஆமென் என்று நடக்கும். இப்பொழுது திருமண தடைகள் மாறுகிறது, இப்பொழுது கால தாமதங்கள் மாறுகிறது, இப்பொழுது கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இப்பொழுது கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறக்க போறாரு. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எதிர்காலத்தில் இவங்க கைவிட்டா என்ன பண்றது, எதிர்காலத்தில் இவங்க கைவிட்டா என்ன பண்றது? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹalleluya. நோயுற்ற நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே, இருள் சூழ்ந்த நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே, இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி, இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வே. இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி, இனி நான் எல்லாம் ஒரு 5 டைம் அப்படியே கையை உயர்த்தி, எனக்கு எல்லாமே. சத்தம், உங்க சத்தம் வானவரி அந்த எட்டட்டும். எனக்கு எல்லாமே.
திரும்ப திரும்ப எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே. எனக்கு எல்லாமே. ரதலரம் தன மூரஹதலர ரோதலரத்தனே ரதனர. ஜீசஸ், என் கைகளை போருக்கு, என் விரல்களை யுத்தத்திற்கு. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இயேசுவே, இவன் எதிர்காலம் நல்லா இருக்காதுன்ற சாபத்தை எத்தனையோ தலையில வாங்கிட்டோம்ப்பா. இவன் நல்லாவே இருக்க மாட்டான்ற சாபத்தை எத்தனையோ தலையில வாங்கிட்டோம்ப்பா. ஆனா நாங்க இப்ப ஜெபம் பண்றோம். எங்க காலங்கள், எங்க காலங்கள் உங்க கரத்துல, உங்க கரத்துல, உங்க கரத்துல, உங்க கரத்துல, உங்க கரத்துல, உங்க கரத்துல, உங்க கரத்துல. இணை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடங்கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வு சீராக மாற்றிட சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, கர்த்தர் நம்பர் 1. முதலாவதாக அட் பிரசன்ட் இப்ப இருக்கிறத கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்பர் 2, ரெண்டாவது ஈசாக்குக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய ஃபியூச்சரை நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற அடையாளத்தை ஆண்டவர் தர்றாரு. நம்பர் 3, மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம எல்லாரும் ஜெபத்துக்கு நேராகி நம்ம கடந்து போக போறோம். 22ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை கொடுக்கிற கர்த்தர், சின்ன ஜெபத்தை கேட்டால் பெரிய பதிலை கொடுக்கிற கர்த்தர், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா எனக்கு செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் மூணாவது என்ன சொல்றாரு தெரியுமா? அவன் ஜெபம் பண்ணது யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்துக் கொள்வார்ன்றதுக்கு டிராவல் பண்ண உடனே மூன்றாவதாக ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, உன் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை, என் வருகை தாமதிச்சா எதை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னா உன் சன்னதி, உன் சன்னதியை நான் ஆசீர்வதித்து எப்படி பெருக பண்ணுவேன்னா, வானத்து நட்சத்திரங்களை ஒருவன் எண்ண கூடுமானால் உன்னை கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணு. மூணாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். உன் சன்னதி சத்ருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார். பிரதர், ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா ஒன்னு நீங்க நல்லா இருப்பீங்க, இன்னொன்னு உங்க பிள்ளைகள் ஆண்டவர் நல்லா வைப்பார். மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, அவன் சன்னதியை நான் ஆசீர்வதிப்பேன், சன்னதியை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு சன்னதி உண்டா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்ததியை கர்த்தர் தருவார். அந்த சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அந்த சந்ததி கர்த்தரை மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். உங்க சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? யெகோவா ஈரே கர்த்தர், யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சொல்லிட்டே எழும்பலாம், யெகோவா ஈரே. ஓகே, ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் எழும்ப முடிய வசதி உண்டா எழும்பி இந்த கடைசி ஜெபத்துக்கு எல்லாரும் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ். ஸ்பெஷலாக கடைசியில் ஃபியூச்சரை குறித்து ரொம்ப பயப்படுகிற பிள்ளைகளுக்கும், ஃபியூச்சரை குறித்து ரொம்ப பயப்படுகிற தகப்பன் தாயாருக்கும் சகோதரர்களுக்கும் ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நான் என் மனசில் ஏவப்படுறேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். என்னை சீர்படுத்துகிற கர்த்தர்,
யெகோவா ஈரே கர்த்தர். சொல்லுங்க, அப்படியே சொல்லிட்டே இருந்துச்சு. யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். யெகோவா ஈரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹalleluya hallelujah 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 hallelujah. அறிக்கை செய்யுங்க. இந்த வாக்குத்தத்தம் நமக்காக தான். இந்த வாக்குத்தத்தம் நமக்காக தான். இந்த வாக்குத்தத்தம் நமக்காக தான். இந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைக்காக தான். இந்த வாக்குத்தத்தம் என் சந்ததிக்காக தான். ஓ ஹalleluya. என்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன். என்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன். நேராகும் நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வு சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கைகளை மேல தட்டி ஓ சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல் உந்தன் முன்னே உருகி போகும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் என்னை சேரும். புது நன்மைகள் என்னை சேரும். இப்ப கைகளை மேல தட்டி ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சொல்லுவோம் விசுவாசத்தோடு நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனின் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனின் கூட என்று வணங்கி நிற்கும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். என் மேன்மை கையில் சேரும். என் மேன்மை கையில் சேரும். கைகளை மேல தட்டி ஓ சீர் சத்தமாய் பாடி பலப்படுத்தி என்னை என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கைகளை தட்டி இந்த 5வது நாளில் அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வந்ததற்காக கரங்களை தட்டி நன்றியப்பா நன்றி, நன்றியப்பா நன்றி, நன்றியப்பா நன்றி. தகப்பனே, இந்த நாளிலும் உங்க வல்லம் எங்க கூட இருந்ததற்காக நன்றி. உங்க மகிமை எங்க கூட இருந்ததற்காக நன்றி. இந்த சத்தம் தொனிக்கிற வீடு, இந்த சத்தம் தொனிக்கிற காதுகள் எங்க இருந்தாலும், லைவ்ல எங்க இருந்தாலும் அட்டன் பண்ணாலும் மகிமை மகிமை. திருச்சபையில இருக்கிற அந்த பிரசன்னம், திருச்சபையில இருக்கிற அந்த மகிமை என் பிள்ளைங்க எந்த இடத்துல இருந்து சத்தத்தை கேட்டாலும் அந்த இடத்துல அவங்கள தொற்றட்டும் ஆண்டவரே, தொற்றட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நிறைய இருக்குப்பா,
ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்பு இருக்குப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு சூழ்நிலைப்பா. ஆனா உங்களுக்கு தெரியும், அன்னாள் தேவாலயத்துல வந்து அழுறத ஏலி தெரியலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல. என் பிள்ளைங்க மனசு என்ன பாடுபடுதுன்னு உங்களுக்கு தெரியும். என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அப்படியே தாண்ட 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 புது பலத்தையும் அபிஷேகத்தையும் வார்த்தையும் கொடுத்து 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 இந்த 100 டேஸுக்குள்ள ஒரு மறுரூபம் ஒரு மறுரூபம் ஒரு மறுரூபம் எங்க வாழ்க்கையில பார்க்க போறதற்காய் நன்றி.